குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையை நல்ல காலம் பார்க்கறதுனால மலை போல வர்ற பிரச்சனைகள்லாம் பனி போல தீரும். முதல்ல ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா, மேலதிகாரிகள் தொல்லைகள் போகுமா, வருமானம் கிடைக்குமா, கடன் தீருமா, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இவங்க சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழந்தது ரொம்ப. உறவை இழந்தாங்க, நட்பை இழந்தாங்க, பட்டம் பதவியை இழந்தாங்க, இதையெல்லாம் வரப்போகுது. 135 நாள் குரு பார்க்குறார். இந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு மலை போல வர பிரச்சனை தீரும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்கரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரம் ஆகுறதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். 3 அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்கு: ஆரோக்கியம், உத்தியோகம், மன நிம்மதி. இந்த 3மே கிடைக்கும். நான் ஏன் இந்த 3 சொன்னேன்னா, கடந்த காலத்தில் 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. சார் அது முடிஞ்சிடுச்சு சார், விடுங்க சார் அப்படின்னு சொன்னால் மழை விட்டது தூவானம் விடாத மாதிரி இப்போ மறுபடியும் உங்களுக்கு வக்கரத்தில் சனீஸ்வரர் நிற்கிறார். ஆனால் குரு பார்வை இருக்குது. குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையை நல்ல காலம் பார்க்கறதுனால மலை போல வர்ற பிரச்சனைகள்லாம் பனி போல தீரும். இதை எல்லாத்த விட முதல்ல ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா, மேலதிகாரிகள் தொல்லைகள் போகுமா, வருமானம் கிடைக்குமா, கடன் தீருமா, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே 7 வருஷம் அனுபவம் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லியா உங்களுக்கு இது மனசு சரி பண்ண முடியும்? இருந்தாலும் 135 நாள் குரு பார்க்குறார். இந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு மலை போல வர பிரச்சனை தீரும், வருமானங்கள் கூடும். நான் ஏற்கனவே சொன்னது தான், சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால நல்லா தூங்கணும். நரம்பு பிரச்சனை வராமல் பார்த்துங்க. இரவில் அதுலேயும் தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க. நிதானமாக பொறுமையாக போங்க, பார்த்துக்கலாம். இவங்க சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழந்தது ரொம்ப. உறவை இழந்தாங்க, நட்பை இழந்தாங்க, பட்டம் பதவியை இழந்தாங்க, இதையெல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக டிவோர்ஸ்க்கு போய் அவங்க அதுக்கப்புறம் அது வாங்கின பிறகு கூட 2வது கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். முதல்ல மன நிம்மதி வரும். குடும்ப உறவுகள் ஒற்றுமை வரும். ஒருவர் புரிஞ்சுக்குவாங்க. ஏங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு கலாட்டா, இதெல்லாம் போயிடும். இதை எல்லாத்த விட இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஆரம்பிக்கும். இந்த 7.5 பீரியடில் அவங்களுக்கு ஒரு உத்தியோக மாற்றம் எப்படி வந்ததோ அதே மாதிரி 135 நாள் போகும்போது இவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ இடமாற்றமோ அதிக பொறுப்பு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்க போவாங்க. ஆமாங்க, வருமானம் வந்தால் இவங்க ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவான்? வருமானம் வருது, கடன் தீர்க்க தான் போகிறான். நான் கடன் தர முடியாது நான் சொல்லுவான். ஆகவே இவங்களுக்கு கடன் தீரும். ஆனால் புதிய கடன்கள், புதிய சொத்து வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, ஸ்கூட்டர் கொடுத்துட்டு கார் வாங்கிறது, கார் கொடுத்துட்டு பெரிய வண்டி வாங்கிறது, ஃப்ளாட்டை கொடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிறது, அப்போ பெரிய பெரிய சொகுசான விஷயங்களுக்கு அடிகோலுவார் சனீஸ்வரர்.
அந்த நேரத்தில உங்களுக்கு என்ன வருமானம்? அதே வருமானம் தான். ஆனா 135 நாள் பொறுத்து தான் உங்களுக்கு வருமானம் பெருகும். அந்த இஎம்ஐ கட்டிடலாமா சார்? நானு அகலக்கால் வைக்கிறேனே! பரவாயில்லையா? அப்படின்னா, தைரியமா வைங்க ஒண்ணும் ஆகாது. உடல் ஆரோக்கியத்தில கவனமா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப தான் சொல்லி வாய மூடுனேன். ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப அகலக்கால் வச்சுட்டீங்கன்னா, நான் பாட்டுக்கு பட்டு புடவை வாங்குறேன், நகை வாங்குறேன், கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி இருக்கவே இருக்கு கார்டு ஃபுல்லா தேய்ச்சுட்டு. நான் பாட்டுக்கு மாசம் ஃபுல்லா துட்டு குடுக்கணும்னா, தேய்க்கும்போது கஷ்டம் தெரியாது. தேய்ச்சு தேய்ச்சு அந்த பணம் கட்டும்போது தான் இஎம்ஐ கஷ்டம் தெரியும். ஆகவே அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். வருஷ கடைசியில பணம் கட்ட வேண்டியதா வந்துருமே! உங்களால எவ்வளவு சுமக்க முடியுமோ, அத மட்டும் சுமங்க. கண்டிப்பாக உறவுகளோடு சொத்துக்களும், பொருட்களும் ஏன் பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையா இருக்கும். அதுல கோர்ட்டு, கேஸு, கச்சேரின்னு இருக்கும். அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் போயிட்டு இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சில இதெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் சாதகமா வரும். நல்லா திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வந்தாலும் சரி, இவங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும், வருமானங்கள் கூடும், மனோதைரியம் வரும், மருத்துவ செலவு குறையும். அதே மாரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை கூடும். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு. இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகுற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வக்ரத்தில் இருக்க போறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அஷ்டம சனியில இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா, இவருக்கு மறுபடியும் அஷ்டமத்தில வந்துருமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா உங்க ஜாதகத்தில இப்போ என்ன மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு? அது உங்களுக்கு சாதகமா? பாதகமா? உங்க ஜாதகத்தில என்னதான் அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்ட சனியோ, அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க. எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால், நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்க. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி
எல்லாருக்கும் நீங்க குடுத்துட்டு வர்றது, அப்படின்னு நெறைய நீங்க தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்க பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி குடுக்கறது, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்ரன் வந்து உங்களுக்கு பாடா படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும், தைரியம் வரும். வேலை செய்ற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாய கட்டிப்போங்க. வியாபாரத்தில எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பென்ஷன்ங்கிறத விட்டுட்டு, இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்கள்ல மிக கவனமாக இருங்க. வெளிநாட்ல வேலை செய்றவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாரி நீங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா, உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா? கிள்ளி கொடுப்பாரா? அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.